Hello aspirants, welcome to PYQ series. As you all know, in the series we will try to solve some previous year questions from prelims. இது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Obviously, as we always say, UPSCங்கிற இந்த மிகப்பெரிய ஒரு சமுத்திரத்துல ஒரு கடல்ல PYQs and syllabus தான் நமக்கு ஒரு guiding lights or lighthouse மாதிரி serve பண்ணும். So that is why PYQs are very very important. So we will try to solve a lot of questions to gain insights, confidence and உங்களுக்கு அந்த concepts revise பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Okay, வாங்க வீடியோக்குள்ள போலாம். Now let us look at the first question. In the question UPSC Prelims 2023 ல கேட்கப்பட்ட ஒரு economics question. Consider the following markets: government bond market, call money market, treasury bill market, stock market. How many of the above are included in capital markets? As we all know, capital markets, money market, இது ரெண்டுத்துக்கும் broadly what are the differences அப்படினு பாத்தீங்கன்னா the major difference is in the duration. See, liquidity crunch, financial demands, இதுக்காக தான் இந்த மாதிரி economic markets, financial marketsக்கே நம்ம வரோம். எந்த ஒரு ஆர்கனைசேஷனோ இண்டஸ்ட்ரியோ கவர்மெண்ட்டோ. அப்போ மணி மார்க்கெட் அப்படிங்கிறது யூஸ்வலி மணி மார்க்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி ஃபார் லெஸ் தென் 1 year ஆன் அன் ஆவரேஜ் லெஸ் தென் 1 yearக்கான ஷார்ட் டேர்ம் கிரெடிட் அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஆனால் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் ஜென்ரலி இட் இஸ் கிரேட்டர் தென் 1 year. அப்போ இது லாங் டேர்ம் கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்காக வரக்கூடியது தான் கேபிட்டல் மார்க்கெட்ஸ். லெட் அஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக்ஸ், ஈக்விட்டி, பாண்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் வந்துடும். மணி மார்க்கெட்டில் ஆஸ் வி ஆல் நோ சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட், ட்ரெஷரி பில், கால் மணி மார்க்கெட், இந்த மாதிரி விஷயங்கள் அதில் வரும். நம்ம படிச்சிருப்போம் எக்கனாமிக்ஸில். ஸோ கம்மிங் பேக் டு த கொஷின், என்ன கொடுத்துருக்காங்க? கவர்மெண்ட் பாண்ட் மார்க்கெட்டிங் என்ன கேட்டிருக்காங்க? கேபிட்டல் மார்க்கெட்டில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்? கவர்மெண்ட் பாண்ட் மார்க்கெட்ஸ் ஜென்ரலி கவர்மெண்ட் பாண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒரு 3 year, 5 year, 10 year அந்த மாதிரி ஒரு லாங் டேர்மாக தான் இருக்கும். ஸோ இது வரும். எஸ். கால் மணி மார்க்கெட், த நேம் இட் செல்ஃப் சேஸ் இட்ஸ் அ மணி மார்க்கெட். ஸோ அதனால் கண்டிப்பாக கேபிட்டல் மார்க்கெட்டில் வராது. இட்ஸ் ஷார்ட் டேர்ம். ஓகே, ஓவர் நைட் பாரோயிங்காக இருக்கட்டும், ஷார்ட் டேர்ம் லெண்டிங், அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். தென் வில் கோ டு T-bills. Treasury bill, T-bill market is also a form of short term money lending தான். ஷார்ட் டேர்மில் பாரோயிங் கவர்மெண்ட்ஸ்க்கு இருந்தால் அப்போ T-bills இஷ்யூ பண்ணுவாங்க. அண்ட் ரிமெம்பர் only the central government can issue T-bills which we know. ஸோ இதுவும் வராது. ஸ்டாக் மார்க்கெட் ஆப்வியஸ்லி I just told you now. Yes. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் வரும். What is answer? 1, 2. அப்போ only 2 options or only 2 of the above are included. This is the answer. I hope you understood this. Fine. அடுத்த question, once again UPSC Prelims 2023 லேருந்து. Let us read the question. It is from Polity. Consider the following statements. If the election of the President of India is declared void by the Supreme Court of India, all the acts done by him in the performance of duties in his or her office of president before the date of decision become invalid. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், தே பிகம் இன்வேலிட். அப்போ அந்த ஆக்ட்ஸ் எல்லாம் இன்வேலிட் ஆகிடுமா? அதாவது இஃப் த எலெக்ஷன் இஸ் டிக்ளேர்ட் அஸ் வாய்ட், அது செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டா அதற்கு முன்னாடி அவங்க செஞ்ச செயல் எல்லாமே இன்வேலிட் ஆகிடுமா? இல்லை. ஆர்டிகல் 71 ரொம்ப கிளியராக இதை சொல்லுது. அது பிரசிடெண்ட்டோ வைஸ் பிரசிடெண்ட்டோ அவங்களோட எலெக்ஷன் வாய்டா இல்லையான்னு சொல்ல வேண்டியது சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பட் ஒன்ஸ் இட் இஸ் டிக்ளேர்ட் வாய்ட், லெட் அஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அதுக்கு முன்னாடி செஞ்ச செயல்கள் எல்லாமே வாய்டெல்லாம் கிடையாது, அது அப்படியே தான் இருக்கும். இவங்க மட்டும்தான் டிஸ்குவாலிஃபைடு, இல்லை அந்த எலெக்ஷன் டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லப்படுமே தவிர. ஸோ இட் இஸ் டைரக்ட்லி விச் வி ஆல் நோ ஃப்ரம் லக்ஷ்மிகாந்த் படித்தாலே தெரியும். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். அடுத்த ஸ்டேட்மெண்ட் படிக்கலாம். Elections for the post of President of India can be postponed on the ground that some legislative assemblies have been dissolved and elections are yet to take place. சில லெஜிஸ்லேட்டிவ் ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ்லாம் டிசால்வ் ஆயிருக்கு, இல்லை எலெக்ஷன்ஸ் பெண்டிங்காக இருக்குது. அதனால் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்ஷனை தள்ளி வைக்க முடியுமா, போஸ்ட்போன் பண்ண முடியுமா? அப்படி பார்த்தா எப்போவுமே நம்ம எலெக்ஷனை கண்டக்டே பண்ண முடியாது. ஐ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் சம்டைம்ஸ் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் ஏதோ ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஏதோ ஒரு காரணத்தினால டிசால்வ் ஆகிருக்கலாம். ஸோ அது அப்படி பண்ண முடியாது. ஸோ ஆப்வியஸாக திஸ் இஸ் ஆல்சோ ராங். So next பாருங்க, when a bill is presented to the President of India, the Constitution prescribes time limits within which he or she has to declare his or her assent. எந்த ஒரு பில்லையுமே President of India நம்ம அனுப்பும்போது ஆப்வியஸாக without his or her assent it does not become a law. இது நம்மளுக்கு தெரியும். அதனால தான் President is an integral part of Parliament of India. இது நம்மளுக்கு தெரியும். பட் அப்படி ஒரு அசென்ட்டுக்கு நம்ம பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பும்போது there is something called as pocket veto. இந்த இது ஆக்சுவலாக எதுக்கு ரெஃபர் பண்ணுறாங்கன்னா பாக்கெட் வீட்டோ தான். அதை அவங்க ரிஜெக்டோ ரிட்டர்னோ பண்ணாமல் அப்படியே எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கலாம். நான் ஆக்ட் பண்ண மாட்டேனே அப்படின்னு. ஓகே, நவ் இஃப் யூ see here என்ன சொல்கிறாங்க,
வித்தின் விச் ஒரு டைம் லிமிட்டை கான்ஸ்டியூஷன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுது, அதுக்குள்ளே அவங்க அசென்ட் கொடுத்துடணும். இல்லை, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இது கிடையாது. அந்த மாதிரி எந்த ஒரு டைம் லிமிட்டும் ப்ரிஸ்கிரைப் பண்ணப்படவில்லை. இங்கே தான் நம்ம லக்ஷ்மிகாந்தில் கூட படிச்சிருப்போம், த பாக்கெட் ஆஃப் அ இந்தியன் பிரசிடென்ட் இஸ் பிகர் தேன் த பாக்கெட் ஆஃப் யூஎஸ் பிரசிடென்ட்னு சொல்லுவாங்க. சார் அப்படின்னா என்னது? யூஎஸில் இதே மாதிரி பாக்கெட் வீட்டோ இருக்குது. த பிரசிடென்ட் ஆக்சுவலி ரிட்டனோ ரிஜெக்டோ பண்ணாமல் அவங்க பாக்கெட்டில் வச்சுக்கலாம், பட் வித்தின் அ ஸ்டிப்புலேட்டட் டைம் ஆஃப் 10 days. எங்கே? யூஎஸில். அந்த மாதிரி எந்த ஒரு டைம் ஃப்ரேமும் இங்கே நம்மளுக்கு கொடுக்கப்படலை. அதனால் டைம் லிமிட்லாம் கான்ஸ்டியூஷனில் கொடுக்கல. ஸோ தட் இஸ் ஆல்சோ ராங். அப்போ கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி ஆஃப் த அபோவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்? சரி, இங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சம்டைம்ஸ் ஹவு மெனி ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லை விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்கரெக்ட்னு கேட்டுருவாங்க. ஸோ கொஸ்டின் எப்போவுமே கிளியராக படிங்க. கரெக்டாக இன்கரெக்டாங்கிறத அண்டர்லைன் பண்ணி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பிகாஸ் தட் இஸ் வேர் சில்லி மிஸ்டேக்ஸ் கேன் பி அவாய்டட். ஓகே, அப்போ பார்க்கலாம். எத்தனை கரெக்டுன்னு கேட்குறாங்க? only 1, only 2, all the 3, none of the above are correct. ஏன்னா மூணுமே தப்பு. just now we have seen. இந்த இடத்துல I would like to stress upon a point, that is polity அப்படின்னு எடுத்துட்டாலே நம்மளுக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், பிரசிடென்ட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர், அதே மாதிரி யூனியன் லெஜிஸ்லேச்சர் which is பார்லிமெண்ட், அண்ட் அப்படியே parallel ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், கவர்னர், சிஎம், இந்த ஏரியாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் தேர் ஆர் சம் கொஷின்ஸ் ஆன் திஸ் ஃப்ரம் தீஸ் ஏரியாஸ். ஸோ அதனால் ரிவைஸ் பண்ணி நல்லா தரவாக வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். மூவிங் ஆன். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அகெயின் 2023 ஒரு கொஷின். Which of the following activities of the Reserve Bank of India is considered to be a part of sterilization? Sterilization na enna? See, first of all we would have read sterilization na ஒரு foreign currency, let us say capital inflow and outflow நம்மளோட domestic monetary systemையும் மணி சப்ளையும் அஃபெக்ட் பண்ணாமல் வச்சுக்க வேண்டிய பொறுப்பு ஆப்வியஸாக ஆர்பிஐயோடது. அதுக்காக அவங்க சில ஆக்டிவிட்டீஸ் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுதான் அதில் ஒன்று தான் ஸ்டெரிலைசேஷன். ஸோ ஸ்டெரிலைசேஷனில் என்ன பண்ணுவாங்க? திடீர்னு let us assume நிறைய டாலர்ஸ் have flown into இந்தியன் economy, நிறைய கேபிட்டல் இன்ஃப்ளோ, டாலர்ஸ் நிறைய உள்ளே வந்துருச்சு, இந்தியாவுக்குள்ளே நிறைய டாலர்ஸ் வந்துருச்சு. என்ன ஆகும்? மோர் டாலர்ஸ் சேசிங் லெஸ் மணி. அப்போ நம்மளோட கரன்சி அப்ரிஷியேட் ஆக வாய்ப்பு இருக்குது. லெட் அஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு $1 is equal to 80 rupeesலேருந்து இட் கேன் அப்ரிஷியேட் $1 is equal to 75 வந்துடும். அப்போ நம்மளோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். சார் அது நல்லது தானே? அஃப்கோர்ஸ் நல்லது. பட் இந்த லாங் ரன் ஜென்ரலி விசே நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் ரொம்ப காம்படிட்டிவ்னஸ் அஃபெக்ட் ஆகும். நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் காஸ்ட்லியர் ஆகிடும் இல்லையா? அண்ட் இட் மைட் ஆல்சோ ரிசல்ட் இன் இன்ஃப்ளேஷன். அதனால் ஜென்ரலாக இந்த பேலன்ஸ் அப்படி டக்குன்னு அப்படி ஆடுறதுக்கோ அந்த இன்ஸ்டெபிலிட்டி வரதுக்கோ ஆர்பிஐ விட மாட்டாங்க. அதுக்கான ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் அவாய்ட் பண்ண சில ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. அதில் ஒன்று தான் ஸ்டெரிலைசேஷன். என்ன பண்ணுவாங்க? வி ஹாவ் டு சக் இன் திஸ் டாலர்ஸ், இந்த நிறைய எக்ஸ்ட்ரா டாலர்ஸை நான் உள்ளே இழுப்பேன், ஐதர் த்ரூ செல்லிங் ஆர் பையிங் ஆஃப் சம் கைண்ட் ஆஃப் அ ஃபினான்ஷியல் அசர்ட். டாலர்ஸ் அப்படியே நம்ம வாங்கிக்கலாம், கவர்மெண்ட் பாண்டாக கொடுத்து நம்ம சக்கின் பண்ணுவோம், ருப்பீஸை ஃப்ளஷன் பண்ணுவோம். ஓகே, இந்த ப்ராசஸ் மூலமாக தான். அண்ட் ஹவு டஸ் திஸ் டேக் பிளேஸ்? இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன், ஓஎம்ஓன்னு படிச்சிருப்போம் நம்ம. ஓகே, மானிட்டரி பாலிசியில் குவான்டிடேட்டிவ் டூல்ஸில் வரும். அண்ட் தட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன். வி ஆல் நோ திஸ். நவ் வி வில் ரீட் த ஆப்ஷன்ஸ். கண்டக்டிங் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேயே இருக்குது. பட் ஐ வில் டெல் யூ, எப்போவுமே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டு உடனே டிக்குன்னு போயிடாதீங்க. மற்ற ஆப்ஷன்ஸில் ஹோலிஸ்டிக்கலாக இன்னும் பெட்டராக எதாக இருக்கானும் பார்த்துக்கணும். பிகாஸ் நிறைய வாட்டி மிஸ்லீட் ஆகிடும். நம்ம சில கொஷின்ஸ் இந்த சீரீஸ்லையுமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம். யூ வில் பி ஏபிள் டு சி. ஃபஸ்ட் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்கேன்னு டிக் பண்ணிட்டு வந்துடக்கூடாது. எஸ், ஓகே, இதுதான் நல்ல பாசிபிள் ஆன்சராக இருக்குது. இருந்தாலும் ஃபார் த சேக் ஆஃப் சேஃப்டி வி வில் ஆல்சோ கோ த்ரூ த அதர் ஆப்ஷன்ஸ் அண்ட் எலிமினேட் தெம். ஓவர்சைட் ஆஃப் செட்டில்மெண்ட் அண்ட் பேமெண்ட் சிஸ்டம் கிடையாது. டெட் அண்ட் கேஷ் மேனேஜ்மெண்ட் ஃபார் சென்ட்ரல் கிடையவே கிடையாது. ரெகுலேட்டிங் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் அதுவும் கிடையாது. எஸ், நவ் த ஆன்சர் இஸ் ஏ. We are safe. Okay, I hope you are all able to follow and understand. Fine, we'll move on to the next question. அடுத்த question பாருங்க. Once again UPSC Prelims 2023 லேருந்து, which one of the following statement best reflects the chief purpose of the constitution of a country? இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஓவர் த லாஸ்ட் 4-5 இயர்ஸ் 2-3 தடவை இது ரிப்பிட்டேட்டிவாக வந்திருக்கு. ஐதர் கான்ஸ்டியூஷனலிசமோட பர்பஸ் என்ன, கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட்னா என்ன, கான்ஸ்டியூஷனோட பர்பஸ் என்ன, இப்படி எப்படியோ இந்த மருவெல்லாம் வச்சுக்கிட்டு வேறு மாதிரிலாம் கேள்விகள் வரும். பட் த இம்பார்ட்டன்ட் திங் தட் யூ ஹாவ் டு ரிமெம்பர் இஸ் கான்ஸ்டியூஷனலிசம் அப்படின்னு சொல்லிட்டாலே லிமிட்டேஷன் ஆஃப் த கவர்மெண்ட்டோட பவர்ஸை லிமிட் பண்ணுறது தான் கான்ஸ்டியூஷனோட பிரைமரி விஷயம். அப்போ எந்த ஆப்ஷனில் லிமிட்டேஷன் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் பவர் இந்த மாதிரி இருக்கோ அதுதான் உங்களோட ஆன்சராக இருக்கும்.
கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்திருக்கு இந்த கேள்வி ரெப்படேட்டிவாக. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு தீமாக கூட இது இருக்கலாம். ஓகே, ஸோ லெட் us go through the options. It determines the objective for making of necessary law. அப்படி கிடையாது. It enables the creation of political office and government. Maybe. It defines and limits the power of the government. இப்போ சொன்னேன் இல்லையா, ஏதோ ஒரு ஆப்ஷனில் அந்த லிமிட்டிங் த பவர் ஆஃப் த கவர்மெண்ட் ஆர் டைரனி ஆஃப் த கவர்மெண்ட் இப்படி எந்த வார்த்தை வேணால் இருக்கலாம். ஓகே, அண்ட் that will be your answer. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸ்டில் we will again go through, ஏன்னா இதே வார்த்தையை இன்னொரு ஆப்ஷன்லையும் கொடுத்துருந்துருக்கலாம் பெட்டரா. we will go through that. It secures social justice இதெல்லாம் இருக்குது, பட் இது மட்டுமே அதோட பெஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் பர்பஸ் ஆஃப் அ கான்ஸ்டியூஷன் கிடையாது. இட் இஸ் டு டிஃபைன் அண்ட் லிமிட் த பவர். சி, ஒரு கவர்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு பவர்ஸ் இருக்குது, ஏன்னா அதை நீங்கள் டிஃபைன் பண்ணலை அப்படின்னா தேர் கேன் பி டைரனி ஆர் த ரைட்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ் கேன் பி டேக்கன் அவே. அதுதான் கான்ஸ்டியூஷனோட மெயின் பர்பஸ். தட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த மாதிரி நம்ம பாலிட்டியில் சில விஷயங்கள் ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் இருந்தால் அது என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுது பெஸ்ட்டாங்கிறத நம்ம எப்போவுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். லெட் அஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட். இந்தியாவில் வந்து we are following a parliamentary form of government which we all know. பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து சார் டெமோக்ரஸியா, எலெக்ஷனா சார், அக்கௌண்டபிலிட்டி, இப்படி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். பட் ப்ரைமரியாக பெட்ராக் ஆஃப் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் த collective responsibility அப்படிங்கிற டேர்ம் தான். collective responsibility of the elected people to the legislature. that is very important. that is we swim or sink together. collective responsibility article 75. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இதுவும் கொஷின்ஸாக வந்திருக்கு ப்ரீவியஸ் இயரில். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். now this is a prelims 2022 ஓட கேள்வி. which one of the following statement best describes the role of B cells and T cells in human body? human bodyல B cells and T cells ஓட இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ஆர் ஒர்க் என்னன்னு கேட்குறாங்க. we'll go through the options. they protect the body from the environment allergens. okay, maybe we'll come back to this. they alleviate the body's pain and inflammation. இல்லை. they act as immunosuppressant. இல்லை. ஓகே, இதுக்கு முன்னாடி வாட் ஐ வில் ட்ரை டு டூ இஸ் ஒரு ப்ரீஃபாக சொல்லிடுறேனே. நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம சயின்ஸில் படிச்சிருப்போம். சி, பி செல்லோட வேலை என்ன அப்படின்னா இட் வில் ப்ரொடியூஸ் ஆன்டிபாடி. நம்ம பாடியில் வரக்கூடிய ஆன்டிஜென் ஒரு ஃபாரின் எலிமெண்ட் இருக்குல்ல, யாராவது ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா அதை எகெயின்ஸ்டாக சண்டை போடுறதுக்கு ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது பி செல்ஸ். டி செல்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டி செல்ஸ் வந்து இட் வில் கோ அண்ட் டைரக்ட்லி அட்டாக். ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து RRRல வரா மாதிரி எங்காயிலும் பார்த்தது உண்டோ அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் கை கோத்துக்கிட்டு எனிமீஸ் எகென்ஸ்டாக சண்டை போடுவாங்க. ஓகே, ஸோ பி செல்ஸ் வந்து ஆன்டிபாடி, டி செல்ஸ் வந்து அட்டாக் பண்ணும். அப்போ ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணி இவர் போய் டைரெக்டாக அட்டாக் பண்ணுவார். இப்படி நம்மளை டிசீஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய வேலையை தான் பி செல்ஸ் அண்ட் டி செல்ஸ் பண்ணும். திஸ் இஸ் அ ரஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அப்போது என்ன பண்ணுது, இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுது, நம்மளோட இம்யூனிட்டியை, ரைட். அப்போ இம்யூனோ சப்ரசண்ட்டாக இது இருக்க வேண்டிய இல்லை இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. ஸோ சி இஸ் ஆல்சோ ராங். நவ் வில் கம் டு டி. தே ப்ரொடெக்ட் த பாடி ஃப்ரம் டிசீசஸ் காஸ்ட் பை பேத்தோஜன். எஸ், ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். பட் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஒரு டவுட் வரும். அண்ட் ஈவன் when this question had come in the exam, நான் சொன்னேன் இல்லையா, ஏ ஆப்ஷனை பார்த்த உடனே பி செல் டி செல் தே ப்ரொடெக்ட் த பாடி. ஆமாம், என்விரான்மெண்ட், எஸ் கரெக்ட். அதுக்கப்புறம் மற்ற ஆப்ஷனை படிக்கவே இல்லை நிறைய ஆஸ்பிரன்ஸ். ஏ போட்டு வந்துட்டாங்க, சார் ஏ தான் சார் ஆன்சரு, கான்ஃபிடென்ட்டாக வர வந்துடுவாங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. ஸோ ரீட் த்ரூ ஆல் த ஆப்ஷன்ஸ். சம்டைம்ஸ் இன்ஃபேக்ட் அ லாட் ஆஃப் டைம்ஸ் யூபிஎஸ்சி தான் பண்ணுவாங்க, ஏ ஆர் பிலேயே உங்களை லூர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனை வச்சுருவாங்க. நம்ம அங்கேயே ட்ராப்பில் விழுந்துருவோம். சிஎன்டி காம்ப்ரிஹென்சிவாக இருக்கும். ஓகே, பார்க்குறதுக்கு கரெக்ட் மாதிரி தெரியும் ஏஆர்பி, ஆனால் காம்ப்ரிஹென்சிவாக கரெக்டாக இருக்கிறது அடுத்த ஆப்ஷனாக இருக்கும். ஸோ 4 ஆப்ஷனையும் படித்து எலிமினேட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். ஓகே, நான் ஐ ஜஸ்ட் டெல் யூ. சி சார் ஏன் சார் தே ப்ரொடெக்ட் த பாடி ஃப்ரம் என்விரான்மெண்டல் அலர்ஜென்ஸ். அதாவது இது கரெக்டாக இருக்க மாதிரி தோணலாம், ஆனால் என்ன ஆக்சுவலாக டி செல் அண்ட் பி செல் பண்ணும், நம்மளோட இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. அலர்ஜன் ஆர் அலர்ஜி எப்போ வரும்னா இம்யூனிட்டி வந்து அதிகமாக ஒரு ஃபாரின் பாடி, ஹார்ம்லெஸ்ஸான ஒரு ஃபாரின் பாடியை போய் டேய் இவன் வில்லன்றா அப்படின்னு அடி ஏன்டா அடித்த வாடன்னா அடிப்போம் அப்படின்னு. டேய் நான் அப்படி இல்லைடா, நான் நல்லவன்டா அப்படின்னு ஒன்றும் சொல்ல முடியாது அவன்கிட்ட. ஓகே, அப்படி ராங்காக சில டைம் ஆகிடுச்சுன்னா தான் அலர்ஜி. சில பேர் சொல்லுவாங்களே எனக்கு கத்திரிக்காய் சாப்பிட்டா அலர்ஜி, எனக்கு இது சாப்பிட்டா அலர்ஜி. ஸோ ஒரு நல்ல ஹார்ம்லெஸ் சப்ஸ்டன்ஸை கூட ஃபாரின் பாடியாக நினச்சி ஹார்ம்ஃபுல்லாக நினச்சி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும் இம்யூனிட்டி. அதனால் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நடக்கக்கூடியது தான் அலர்ஜி ஆர் அலர்ஜன், அதை காஸ் பண்ணக்கூடியது. ஸோ அதனால் அதுதான் இதோட ப்ரைமரி ரோலான்னு கேட்டால் இல்லை. யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ், ரைட்? ஸோ தட் இஸ் வை ரோல் ஆஃப் பி செல் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணுறது, டி செல் அட்டாக் பண்ணுறது. வாட் இஸ் இட் கோன் டு டூ? பேத்தஜன்ஸ், வைரஸ், பாக்டீரியா, இந்த மாதிரி கிருமிகள் கிட்டே நம்மளுக்கு நோய் வராமல் காப்பாற்றும். ஸோ
the answer A வராது. The answer will be D. They protect the body from diseases caused by pathogens. I hope you are all able to understand this. Okay, வாங்க next question போலாம். Next question பாருங்க. Again 2022 ஓட prelims question. Consider the following statements. Tight monetary policy of US Federal Reserve could lead to see ஒரு 3 statement கொடுத்துட்டு which of the following are correct அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை எதுக்காக எடுத்துருக்கோன்னா ஒரு சின்ன பேட்டர்ன், இந்த மாதிரி கொஷின்ஸும் எக்கனாமிக்ஸில் ஆர் ராதர் ப்ரிலிம்ஸ்லேயே வருது. ஓகே, அது நம்மளுக்கு தெரியணும். சம்டைம்ஸ் என்ன பாவம்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எலிமினேட் பண்ணாலே கரெக்ட் ஆன்சர் வந்துடும். அந்த மாதிரி ஒரு கொஷின் தான் இது. We will see how. See, எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் பார்க்க போகிறோம், பட் I'll just tell you. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். which of the following statements கொடுத்துட்டாங்க, எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. Devaluation of domestic currency decreases the currency risk associated with ECB. ECBனா external commercial borrowing. எக்ஸ்டர்னலாக நம்ம வாங்கக்கூடிய கடன்கள் borrowing, அதை தான் ECBன்னு சொல்லுவோம். இப்போது just see here, devaluation of domestic currency. Once again, $1 is equal to 80 rupeesலேருந்து I am going to devalue. ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் ஃபோர்ஸஸ்னால ஆச்சுன்னா அது டெப்ரிசியேஷன் அப்ரிசியேஷன் சொல்லுவோம். ஆனால் நானே இழுத்து பிடிச்சி நானே அதை மாற்றிட்டேன். கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் பேங்க்கோ அதை பண்ணால் அதுதான் devaluation. அப்போ என்ன பண்ணுறாங்க, இல்லைங்க $1 80லாம் கிடையாது, $1 இன்னிலேருந்து 90 rupees இப்படி சொல்லிட்டாங்கன்னா நீங்களே உங்களோட வேல்யூ குறைச்சிக்கிறீங்க. சார் இது எதுக்கு சார் பண்ணுறாங்க? சம்டைம்ஸ் இட் இஸ் டன் டு மேக் யுவர் எக்ஸ்போர்ட்ஸ் காம்படிட்டிவ். ஆனால் இம்போர்ட் பில் இன்க்ரீஸ் ஆகும், அது நோ டவுட். ஓகே, பட் எக்ஸ்போர்ட்ஸை காம்படிட்டிவ் ஆக்கிறதுக்கு சில எக்ஸ்போர்ட் பேஸ்ட் எக்கானமிஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் நார்மல் எக்கானமிஸ் கூட இது பண்ணுவாங்க. பட் இதை பண்ணும்போது டோன்ட் யூ திங்க், முன்னாடி நான் வந்து வெளியில் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் போரிங் அதர் கரன்சிலேருந்து லோன் வாங்கியிருக்கேன்னா டாலர்ஸ்லேயே வச்சுக்கோங்களேன், அந்த $1க்கு நான் $80 கொடுக்கணும். இப்போ நீங்கள் டிவேல்யூ பண்ணதுனால 90 rupees கொடுத்தா தானே $1 என்னால் அடைக்க முடியும். நான் $10 வாங்கியிருந்தா $800 கொடுத்துருந்தா அடைஞ்சிருக்கும். அஃப்கோர்ஸ் ப்ளஸ் த இன்ட்ரெஸ்ட். இப்போ 900 கொடுக்கணுமே, இது எனக்கு ரிஸ்க் தானே. திஸ் இஸ் சம்திங் கால்ட் அஸ் கரன்சி ரிஸ்க். கரன்சியோட ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால ஏற்படக்கூடிய கரன்சி ரிஸ்க். அப்போது டெப்ரிசியேஷன் ஆர் ராதர் டிவேல்யூவேஷன் நீங்கள் பண்ணுறீங்க இந்த இடத்துலனா, டிவேல்யூஷன் பண்ணும்போது கரன்சி ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ் தான் ஆகும். என்ன கொடுத்துருக்காங்க, டிக்ரீஸ் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. It will only increase the currency risk. So third statement தப்பா? Just look at the options. 3 வராது, 3 வராது, 3 வராது. Answer is 1 and 2. நான் ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட்டை படிக்கவே வேண்டாம். ஓகே, சம்டைம்ஸ் இஃப் யூ கெட் ஸோ ஃப்ளூவெண்ட் அண்ட் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இந்த கான்செப்ட்ஸ்லாம் டக்குன்னு உங்களால் பண்ண முடிஞ்சால் இந்த மாதிரி ஒரு ஹோல்டு உங்களுக்கு வந்துடும். பட் ஸ்டில் we will go through the first 2 statements as well. பார்க்கலாம். Tight monetary policy of US Federal Reserve could lead to capital flight. டைட் மானிட்ரி பாலிசி. இப்போ யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் வந்து டைட்டன் பண்ணிட்டாங்க மானிட்ரி பாலிசியை. அப்போ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அங்கே நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அப்போ இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மற்ற கண்ட்ரீஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பார்ப்பான், ஆஹா இதை விட அமெரிக்காவில் நிறைய ரிட்டர்ன் கிடைக்குது, அண்ட் அதுவும் அது யூஎஸ் வேறு, ஸோ ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தி. அங்கே அதிகமாக கிடச்சா இங்கே பணத்தை எடுத்து அங்கே போட்டுடலாமே. இங்கே 4% வருது, அங்கே 6% வருது, 2% இன்க்ரீஸ், அதுவும் யூஎஸில் வேறு. ஓகே, எடுத்துகிட்டு போயிடலான்னு they'll take up the invested money and they'll go and invest in US. இதை தான் கேபிட்டல் ஃப்ளைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ நேச்சுரலாக அங்கே அவங்க மானிட்டரி பாலிசியை டைட்டன் பண்ணாங்கன்னா நேச்சுரலி இட் வில் லீட் டு கேபிட்டல் ஃப்ளைட். எஸ், 1 is correct. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், அப்படி கேபிட்டல் ஃப்ளைட் ஆகும்பொழுது கேபிட்டல் ஃப்ளைட் மே இன்க்ரீஸ் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ஃபர்ம்ஸ் வித் த எக்ஸிஸ்டிங் ECB. ஆப்வியஸ்லி கேபிட்டல் ஃப்ளைட் ஆகும்போது நிறைய காசை எடுத்து கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. இப்போ ருபீஸ்லேருந்து கடற்கடன்னு டாலர்ஸ், நிறைய டாலரோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ மோர் மணி சேசிங் லெஸ் டாலர். அப்போ என்ன ஆகும், ஒன்று இன்ஃப்ளேஷன் நடக்கும், இன்னொன்று நல்லா யோசிச்சு பாருங்கள், இட் வில் லீட் டு டிப்ரிசியேஷன் ஆஃப் இந்தியன் கரன்சி ஆர் எனி கரன்சி. இந்த அப்போ டெப்ரிசியேஷன் நடக்கும்போது ஆப்வியஸாக எனக்கு என்ன ஆகுது, என்னோட காஸ்ட் ஆஃப் பாரோயிங் இன்க்ரீஸ் தான் ஆகும். கேபிட்டல் ஃப்ளைட் வில் ரிசல்ட் இன் தட். ட்ரூ. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 is also right, and as I told you the answer is 1 and 2 only. Are you able to understand this? ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் நம்ம படிக்கக்கூடிய கான்செப்ட்ஸை ப்ராக்டிக்கலாகவும் இந்த எக்ஸாம்பிள்ஸ் மூலமாகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் இட் பி ஈஸி ஃபார் அஸ். நவ் ஜஸ்ட் லுக் அட் தீஸ் கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸை பார்க்கும்போது எப்படிப்பட்ட கேள்விகள் எக்ஸாமில் வருதுங்கிற ஒரு ஐடியா நம்மளுக்கு வரும். And if you make mistakes, it is okay. Go back to your basics, revise it and try solving these questions. Okay? Now, let us move on to the next question. With reference to non-fungible token, once again a 2022 question is it. Non-fungible token oda paakumbodhu consider the following statements. Which of the following statements are correct? நான் சொன்ன மாதிரி incorrect ஆன ஒரு வார்த்தை செக் பண்ணிக்கிறோம். ஸோ கரெக்டுன்னு தான் கேட்டிருக்காங்க, பிரச்சனை இல்லை. நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்னா என்ன? நிறைய நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, இல்லை தெரியலனாலுமே ப்ராப்ளம் இல்லை. என்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்குது, இல்லை ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட டிஜிட்டல் ரெப்ரசன்டேஷனை பிளாக் செயினில் நான் ரெப்ரசென்ட் பண்ணிப்பேன்.
அவ்வளோதான் நான் ஃபஞ்சிபிள் டோக்கன். அது ஒரு விலைக்கு விற்றுருவாங்க. இப்போ இந்த பேனா என்கிட்ட இருக்குது, இந்த இல்லாட்ட ஸ்டைலஸ், இதை நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து இதை வந்து நான் வந்து ஒரு என்எஃப்டியாக மாற்றிப்பேன். அதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும், அமௌண்ட் கொடுத்து விற்றுருவேன் யார்ட்டையும். அவங்களுக்கு தான் அந்த ஓனர்ஷிப். சார் பேனாவோட ஓனர்ஷிப்பாக இல்லை, அந்த டிஜிட்டல் ரெப்ரசன்டேஷன் ஓனர்ஷிப் தான். ஓகே, ஸோ லெட் us see. They enable the digital representation of physical assets. Yes, true. They are unique cryptographic tokens that exist on a blockchain. Yes, that's what I told you. என்னென்ன blockchainல represent பண்ணியிருப்பாங்க and they are very unique. Okay, அதுவும் correct. They can be traded or exchanged at equivalency or therefore can be used as a medium of commercial transaction. தப்பு, ரைட்? பிகாஸ் இங்கே தான் ஃபஞ்சிபிலிட்டிக்கும் நான் ஃபஞ்சிபிலிட்டிக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். ஃபஞ்சிபிலிட்டி அப்படின்னாலே இன்டர்சேஞ்சபிளாக இருக்கும், ஈக்குவல் அமௌண்ட்டாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? ஒரு 50 ரூபா நோட் நம்மக்கிட்ட இருக்குது, அது ஒரு கடைக்கார அண்ணாட்ட போயிட்டு ஆனால் 5-10 ரூபாயை கொடுங்கண்ணா அப்படின்னு கேட்டால் அவர் கொடுத்துருவார். ஏன்னா வேல்யூ சேம் தானே. அண்ட் ஈவன் 10 ருபீஸ் எடுத்துக்கிட்டா என்கிட்ட இருக்க 10 ரூபா, உங்ககிட்ட இருக்க 10 ரூபா, ரெண்டும் ஒன்று தானே, வேல்யூ அதே தானே. ஆனால் திஸ் சேம் திங் cannot be told. let us take for example, ஒரு கண்ணாடி எடுத்து போய் அண்ணா என்கிட்ட எதுவுமே இல்லை, இந்த கண்ணாடி வச்சுட்டு ஒரு 500 ரூபா கொடுங்க. அந்த கண்ணாடி நீ 100 ரூபாய்க்கு கூட வாங்கிக்கலாம், எனக்கு எப்படி தெரியும்? அது அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாதுல்ல. அதுதான் நான் ஃபஞ்சிபிலிட்டி. ஃபஞ்சிபிலிட்டினா ஈக்குவலன்சியில் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும், ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ண முடியலனா தான் நான் ஃபஞ்சிபிள் டோக்கன். அண்ட் இந்த நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த நான் வந்து ஒரு இமேஜ் யூஸ் பண்ணியிருப்பேன், இல்லை இன்னொருத்தர் வேறு ஒரு நான் ஃபஞ்சிபிள் டோக்கன் அதோட டிஜிட்டல் ரெப்ரசன்டேஷன் வச்சிருப்பார், அதை ஒரு விலைக்கு வாங்கியிருப்பார், நான் ஒரு விலைக்கு வாங்கியிருப்பேன். தீஸ் ஆர் யூனிக், they are very unique, they are not interchangeable இல்லையா? ஸோ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை எப்படி யூஸ் பண்ணுவீங்க? It is not possible. That is why அதுதான் மெயின். They cannot be traded or exchanged at equivalency. They are not of equal value. Each one is distinct and unique. அதனால் இந்த statement is wrong. So the answer will be 1 and 2 only. Once again நான் சொன்ன மாதிரி பாருங்கள், நீங்கள் இந்த 2 எனக்கு தெரியவே தெரியல சார், இந்த 3ஆவது மட்டும் நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஏப்பா ஃபஞ்சிபிலிட்டி நான் ஃபஞ்சிபிலிட்டி, ஒரு காயின் ஒரு நார்மல் கரன்சி, அதையும் லெட் சே பிட்காயின் கூட அப்படி தான். அந்த பிட்காயின்ஸ் ஆர் ஓகே, பட் பிட்காயின்ஸில் இருக்கக்கூடிய என்எஃப்டிஸ், நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய இந்த டிஜிட்டல் அசட்ஸ் ஆர் நம்ம வாங்கிக்க ஒரு பொருள், அதுவும் காசும் ஈக்குவல் இல்லைல்ல. இது யூனிக் ஆச்சு, ஒரு பொருளுக்கு ஒரு வேல்யூ இருக்கும்ல. அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாதே, அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுருந்தீங்கன்னா 3 எலிமினேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் எலிமினேட் ஆகிடுதான், ரைட்? ஸோ சச் கொஷின்ஸ் ஸ்டில் அப்பியர் இன் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கை ப்ராக்டிக்கலாக கொஷின்ஸில் நம்ம போடணும். அண்ட் சின்ன இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, எலிமினேஷன் டெக்னிக் அண்ட் எப்படி அதை அப்ரோச் பண்ணுறோம், எல்லா ஆப்ஷன்ஸையும் கோ த்ரூ பண்ணுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்னால யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் அக்யூரசி அண்ட் உங்களோட மிஸ்டேக்ஸை கம்மி பண்ண முடியும். ஐ ஹோப் யூ என்ஜாய் கோயிங் த்ரூ திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஆஸ்பிரன்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் சர்க்கிளில் இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஐ வில் see you in the next video. Thank you so much.